அருட்பெருஞ்சோதி காரடையான் நோன்பு 2026 வரும் சனிக்கிழமை வர இருக்கின்றது. ஆம், மாசி மாதத்தின் கடைசி நாள் பங்குனி மாதத்தின் முதல் நாளில் தான் காரடையான் நோன்பு கொண்டாடுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும், கல்யாணம் ஆனவங்களும் கல்யாணம் ஆகாதவங்களும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு நோன்பு. இதை கடைபிடிப்பதின் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் அபரிதமான செல்வ செழிப்பு ஏற்படும், குடும்பத்தில் நல்லது நடக்கும், உறவுகள் பலப்படும், சொத்துக்கள் பெருகும். உங்களுக்கும் பெருக வேண்டும் என்று நினைத்தால் ஃபேமிலின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருள் அனைவருக்கும் இருக்கட்டும். காரடையான் நோன்பு என்பது என்ன? காரமான ஒரு அடையை செஞ்சு இறைவனை வழிபட்டு சாப்பிட்றதுன்னு சிம்பிளாக சொல்லலாம். தாலிக்கயிறான சரடை மாற்றக்கூடிய நாளுன்னு சொல்லலாம். ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அந்த பிரச்சனை ஒரு பெண் மனதார நினச்சி அதை மாற்ற முடியும் என்கின்ற ஒரு ரகசியத்தையும் இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எஸ், சத்தியவான் சாவித்திரி கதை இருக்குல்ல, அதுதான் இந்த காரடையான் நோன்போட ரகசியமே. தன் காட்டில் வாழ்ந்த ஒருத்தரை ஒரு அரசி கல்யாணம் பண்ணுறா. அந்த காட்டில் வாழ்ந்த அந்த நபருக்கு ஒரு ஆண்டில் இறப்பு ஏற்படும், ஆயுள் முடியும்னு தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணுறா. ஆயுள் முடியக்கூடிய தருணத்தில் யமதர்மராஜர், அதாவது மாசி மாதத்தில் கடைசி நாள் வரும் சனிக்கிழமை மார்ச் 14ஆம் தேதி, அந்த நாளில் யமதர்மராஜர் அவரை உயிரை பறிச்சுட்டு போகிறாரு. போகும்போது அதைய பத்தினி பெண்ணான உண்மையான சாவித்திரி கண்ணால் பார்க்குறாரு. யாரை? யமதர்மராஜரை. யமதர்மராஜர் அவர் உயிரை எடுத்துகிட்டு தெற்கு திசை நோக்கி போகும்போது இவளும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி போகிறான். எப்படி இவ வரா அப்படின்னு ஆச்சரியமாக யமதர்மராஜர் பார்க்குறாரு. ஓ, சுத்த பத்தினி பெண், உண்மையான பெண் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு தொடர்ந்து வரையே யமலோகம் வரைக்கும் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறாள். எடுத்த உயிரை யமதர்மராஜர் திருப்பி தரமாட்டார். அதனால் நேரடியாக அவரை கேட்கறதுக்கு பதில் சூதானமாக சாதுரியமாக ஒரு விஷயத்தை கேட்குறாரு. என்னென்னா, மாமனார் மாமியாருக்கு கண் இல்லை, கணவனுக்கு உயிர் இல்லை, தனக்கு குழந்தைகள் வேணும். அதனால் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு சுத்த பத்தினியாக நான் 100 குழந்தைகளை பெற்றிருக்கணும், என்னோடய மாமனார் மாமியார் அதை கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அப்படியே நடக்கட்டும், வாழ்க அப்படின்னு யமதர்மராஜர் ஆரம்பிச்சுட்டு வாழ்த்திடுறாரு. வாழ்த்துறதுக்கப்புறம் தான் யமதர்மராஜருக்கே தெரியுது அவரோட கணவர் தான் தன்கிட்ட பாசக்கயிறில் இருக்கிறாருன்னு. ஸோ கணவரை விடுவிக்கிறாரு. மாமனார் மாமியார்களுக்கு கண்ணு கிடைக்குது, அவங்களுக்கு 100 குழந்தை பிறக்குது. ஸோ இந்த நாளை ஒவ்வொரு பெண்களும் வீட்டில் கும்பம் வச்சு, அந்த கும்பத்துக்கு முன்னாடி சரடு வச்சு வேண்டி, சரடை கையிலையோ கழுத்துலையோ கட்டிட்டு விரதத்தை தொடங்கணும். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்கள் வீட்டில் காரடையான் நோன்புக்கான காரமும் அடையும் நெய்யும் சேர்ந்து பிரசாதம் செஞ்சு இறைவனுக்கு படைச்சிட்டு, மனமாற உங்களோட குலதெய்வத்தை, குருமார்களை, முன்னோர்களை, இஷ்ட தெய்வத்தை எல்லாம் வணங்கிட்டு உங்களோட வேண்டுதலை பிரபஞ்சத்திற்கு சொல்லி தாலி கயிறை மாற்றணும். இந்த தாலி கயிறை மாற்றும் போது சரடை இருக்கணும். அதுக்கப்புறம் ரெகுலராக போகிற தாலி கயிறை எடுத்து சரடை மாற்றி போட்டுட்டு மாற்றணும். ஸோ இதை செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல இனிப்பும் காரடையும் செஞ்சு தாங்க, குடும்பம் நல்லா இருக்குன்னு நினையுங்க. இதையை நீங்கள் செய்யறதுக்கு சொல்ல வேண்டிய மந்திரத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். நோன்பப்போ சொல்ல வேண்டிய மந்திரம், சரடு மாற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்லேயும் டெலகிராம்லேயும் அனுப்புகிறோம். பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைத்து சகோதரிகளுமே. இது ஒரு கதையோ புராணமோ பரிகாரமாகவே இருக்கட்டும். நான் சொல்கிறேன், ஒவ்வொரு பெண் மனமாற நினைத்தால் அந்த குடும்பத்தோட தலைவிதியை 100% மாற்ற முடியும். அப்படி உங்கள் குடும்பத்தின் தலைவிதி மாற, குடும்பத்தில் செல்வ செழிப்பு கிடைக்க, நீங்கள் நினச்ச வாழ்க்கை கிடைக்க இந்த அற்புதமான பரிகாரத்தை வரும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் செய்து சகல செல்வங்களையும் பெற வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க. வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் மதுரை வர இருக்கின்ற மதுரை நண்பர்கள் கொங்கண சித்தரின் கல்பத்தரு பயிற்சி, குரு தீட்சை, வாளையம்மன் தீட்சை, அதோடு சேர்ந்து அற்புதமான தெய்வீகமான சூட்சமமான தன ஆகர்ஷண ரகசியங்களை கற்றுக்கொள்ளலாம். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். மார்ச் 15 மதுரையில் நடைபெற இருக்கின்றது. மார்ச் 22 கோயம்புத்தூரில், மார்ச் 29 சேலத்தில் நடைபெறக்கூடிய கல்பத்தரு பயிற்சியில்
கலந்து கொண்டு வளம் பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மார்ச் 16 முதல் பஞ்சபட்சி சாஸ்திரம் என்கின்ற ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி ஒன்று நடத்துகிறோம். நீங்கள் எந்த பறவையை வழிபாடு செய்யணும், அந்த பறவைக்கு எந்த நேரத்தில் தானம் தரணும், எந்த நேரத்தில் நீங்கள் சில காரியங்களை செஞ்சால் பெரும் வெற்றி பெறுவீர்கள் என்கின்ற ரோம மகர்ஷியின் பஞ்சபட்சி சாஸ்திர பயிற்சி வகுப்பை நான் நேரடியாக நடத்த இருக்கின்ற இந்த பயிற்சியில் நீங்களும் கலந்து கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.